Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நாம் உடனே வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதனால் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களில் யாருக்காவது இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதாவது பள்ளி மாணவர்களுக்கு என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாதம் 1500 கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதம் 1500 அந்த ஸ்கீமில் நான் வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சரியா? அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், எப்போ நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு அவசியம், யாரெல்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்கள். பள்ளி மாணவர்களுக்கு அறிவியல் கணிதம் சார்ந்த ஒலிம்பியாடு தேர்வு நடத்தப்படுகிறது. இதில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்கின்றனர். அந்த வகையில் தமிழ் மொழி இலக்கிய திறனையும் மாணவர்களிடம் மேம்படுத்தும் வண்ணம் தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வு, சரியா, தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையின் சார்பில் அரசு தேர்வு இயக்கம் மூலம் நடத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமாக என்னென்னா, இத்தேர்வு வருடத்திற்கு ஒரு முறை தமிழகம் அளவில் அக்டோபர் மாதம் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2025-26 கல்வியாண்டுக்கான தேர்வு அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. அதன்படி அக்டோபர் 11 தேர்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது, சரியா. தமிழ் மொழியின் வளர்ச்சியில் அரசு பல்வேறு விதமான முன்னெடுப்புகள் எடுத்து வருகின்றன. போட்டிகள், கலை நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில் பள்ளி மாணவர்களுக்கு இலக்கியம் சார்ந்த திறனையும் மேம்படுத்தும் வகையில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கும் வகையில் இத்தேர்வு ஒவ்வொரு வருடமும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 11ஆவது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம், சரியா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு பள்ளி, மெட்ரிக், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி உட்பட அனைத்து விதமான பள்ளி மாணவர்களும் விண்ணப்பித்து தேர்வு எழுதலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லா பேருமே எழுதலாம். 11th நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எல்லா பேருமே எழுதலாம். மாதம் 1500 ஊக்கத்தொகைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் 50% அரசு பள்ளி மாணவர்களுக்கு, மீதமுள்ள 50% அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட்ட பிற தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் தெரிவு செய்யப்படுகிறார்கள். தெரிவு செய்யப்பட்ட பட்டியல் வெளியிடப்படும். அப்படி தேர்வு செய்யப்படும் மொத்தம் 1500 மாணவர்களுக்கு பள்ளி கல்வித்துறையின் சார்பாக மாதம் 1500 ரூபாய் வீதம் 2 வருடங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, தேர்வு எப்படி நடைபெறும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கல்வியாண்டில் திருத்தி அமைக்கப்பட்டு வெளியிடப்பட்ட புதிய 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இருந்து கேள்விகள் அமைக்கப்படும். ஆனால் தற்போது 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் கடந்த ஆண்டில் பழைய பாட புத்தகத்தில் பயின்ற காரணத்தால் சில தலைப்புகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதன்படி இயல் 2 உள்ள மேகம், பிம்பம், இயல் 6 உள்ள முத்தொள்ளாயிரம், சரியா, மற்றும் இயல் 7 உள்ள அக்கறை ஆகிய 4 தலைப்புகளிலிருந்து கேள்விகள் இடம்பெறாது. மீதமுள்ள பகுதியிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது, இந்த எக்ஸாம் வந்து 11/10/2025 வந்து நடக்க போகுது. இது அப்ளிகேஷன் டேட், சரியா, எங்கே போய் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா www.dge.tn.government.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நம்ம அப்ளை பண்ணோம். செப்டம்பர் 4 சரியா, செப்டம்பர் 4 நம்ம என்னாச்சு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக பாருங்கள். மாணவர்களுக்கு தேவையான, அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இதுக்கு தேவை, மாணவரின் புகைப்படம், அதாவது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, எமிஸ் நம்பர், மாணவரின் பெயர், பாலினம், பிறந்த தேதி, வகுப்பினம், அதுக்கப்புறம் தந்தை பெயர், அலைபேசி எண், அதாவது உங்களோட மொபைல் நம்பர், பள்ளியின் பெயர், முகவரி, மாணவரின் இருப்பிட முகவரி, மாணவரின் கையொப்பம், பெற்றோரின் கையொப்பம், இதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. அதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணோம். நீங்கள் ஒரு நெட் சென்டருக்கோ இல்லை இ-சேவை மையத்துக்கோ போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 4/9/2025. நமக்கு எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா 11/10/2025. தேர்வுக்கு பின்பு தற்காலிக விடை குறிப்பு வெளியிடப்படும். தொடர்ந்து இறுதி விடை குறிப்பு வெளியிடப்பட்டு தேர்வு பட்டியலில் வெளியிடப்படும் முடிவுகள் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து மாணவர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் 2 வருடம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க, சரியா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீமு. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 11th நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதுங்க. உங்களுக்கு மாதம் 2 வருஷத்துக்கு என்னாச்சு பார்த்தா 1500 ரூபா கிடைக்கும். அதை சேர்த்து வச்சிங்க அப்படின்னாவே 12th முடிச்சுட்டு நீங்கள் படிக்கிறதுக்கு, உங்கள் எஜுகேஷனுக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் மறந்துடாதீங்க, அப்ளை பண்ணுங்கள். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.